ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இந்த விளாக் எப்போ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு எடுத்துகிட்ருங்க. திங்கக்கிழமை காலையிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் கழித்து தான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயமும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடவும் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கிடைக்கிறது கிடையாது, நம்மளுக்குள்ளே இருந்து வர்றது தான். அப்போ நம்ம எண்ணங்களை எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்படியே தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில் கீழே வந்து வாசலெல்லாம் பெருக்கி, இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு வந்து கோலம் போட மாட்டாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கோலம் மாதிரி தான் போட்டிருந்தேனே. காலையில் மார்கழிக்கு எப்போவுமே நம்ம விளக்கெல்லாம் ஏற்றணும் இல்லையா? அதனால் அதெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்னா மாமியார் வீட்டில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து ஒரு 10 வருஷமாக நான் வந்து தனியாகவே கும்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து இந்த அமாவாசை கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்மளோட முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் தொடர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இந்த அமாவாசையை வந்து கும்பிட்டுட்டு வரேன். சில பேர் வீட்டில் பழக்கம்லாம் மாதம் கும்பிட மாட்டாங்க. அந்த ஆடி அமாவாசை, மாவழி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான அமாவாசையில் மட்டும் கும்பிடுவாங்க. நீங்கள் எப்படி வந்து அமாவாசை வந்து கும்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நடுவில் அப்படியே வந்து நான் சமையல் டிப்ஸ் அந்த மாதிரியும் வந்து ஷேர் பண்ணிப்பேன். காலையில் அப்படியே வந்து ரொம்ப பரபரப்பாலாம் வேலை நடக்கலைங்க. ரொம்ப காமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். மகா அப்பா வந்து இலை தோரணமெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி லீவ் தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து உளுந்து வடை இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய லைஃப்லேயே நடந்த அனுபவம். ஃபஸ்ட்டு நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கணும். அந்த மாதிரி கோல் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை நோக்கி பயணம் பண்ணுவோம். அப்போ அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது, சில பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான திங்கிங்காக இருந்தாலும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் எதுவும் கோல் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ இயரில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கான கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புக்குட்டி பிறந்த பிறகு ஒரு வருஷம் இருக்கும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணணுன்னே தெரியாதுங்க. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், எதை பற்றியும் திங்க் பண்ணவே மாட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்குன்னு ட்ரை பண்ணுறப்ப நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணோம், இந்த ஒரு முறை கண்டிப்பாக வந்து இந்த ஒரு முறை தான் நம்மளோட லாஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோ ஷார்ட் டைம் தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு முறை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது, இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ். இந்த லாஸ்ட்டு சான்ஸில் நம்ம எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்.
அப்போ ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரில் ஒரு பிளான் போடுங்க. ஒரு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோட பார்த்திங்கன்னா என்னோடய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் கம்ப்ளீட்டே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் லைஃப்பில் ஃபஸ்ட்டு கோல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்பேர் பண்ணுறது. நம்ம லைஃப்பை அடுத்தவங்க லைஃபோட கம்பேர் பண்ணுறது. நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் நாம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்து கார் இருக்குது, நாமளும் வந்து இஎம்ஐ போட்டு கார் வாங்கணும். அவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு போட்டி போடுற மாதிரி ஆயிரும். அந்த போட்டியே வந்து பார்த்திங்கன்னா பொறாமை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ நாம் நம்மளோட லைஃப்பை எப்போவுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நமக்கான வாழ்க்கை என்ன, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத அடுத்தவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போட்டியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுவே வந்து பொறாமையாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளோட இயல்பான குணங்கள் எல்லாமே மாறிட்டு நம்மளோட வாழ்க்கை பாதையே மாறி போயிடும். ஸோ நம்மளோட லைஃப்பை எப்போவுமே அடுத்தவங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. அடுத்து நம்ம முக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 3 குணங்கள் ரொம்ப அவசியம். அது என்னென்ன குணங்கள்னு பார்த்திங்கன்னா, மறக்கணும், மன்னிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கண்டிப்பாக பாசம், அன்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியங்க. மற்றவங்க நாம் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் நம்ம மறந்து போயிடணும். நான் அவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணனே, அவங்க எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு மற்றவங்க செஞ்ச கெடுதலை நம்ம மன்னிச்சிடணுங்க. அதையே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்போவுமே டிப்ரெஷனில் போயிடுவோம். அதே போல் அன்பை வெளிப்படுத்துறது குழந்தைகிட்டே ஆகட்டும், இல்லை கணவர்கிட்டே ஆகட்டும், இல்லை நம்மளோட ரிலேஷன்கிட்ட, அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே சிரித்து பேசணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம கோவத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு உணர்ச்சி தாங்க அன்பு. இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா தான் நாம் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருமே. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி நான் அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு முதல் தடையாக இருக்கிறதே நம்மளோட மொபைல் ஃபோன் தாங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் ஒரு மொபைலை வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறத விட உட்காந்து நல்லா வந்து பேசி சிரித்து மொபைலெல்லாம் எடுத்து தூரமாக வச்சுட்டு நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா தான் நம்மளுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமே. சப்போஸ் தூரமாக போயிட்டா கூட நம்ம இப்படியெல்லாம் இருந்துமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நினைவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அன்பை வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துமே. அடுத்து முக்கியமானது நமக்குள்ள நாம் கண்டிப்பு தன்மையோடவும் அடுத்தவங்க கிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கணுங்க. நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் குறை சொல்லாமல் இருக்கிறது. அதே போல் அவங்கக்கிட்ட வந்து அன்பாக அனுசரணையாக இருக்கிறதுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதை முகம் சுளிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு காயப்படுத்தாமல், அதாவது அவங்களோட ஃபேஸ் வேல்யூ கம்மியாகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணோம். அடுத்து முக்கியமாக நம்மளோட மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் வீட்டில் ஒவ்வொரு வேலை செய்வோம் இல்லைங்களா, அந்த எல்லா வேலைகள்லுமே இது நம்மளோட குழந்தைங்களுக்காக செய்கிறோம், இது நம்மளோட ஃபேமிலிக்காக செய்கிறோம், அவங்களோட ஹெல்த்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஐயோ நான் மட்டும் இந்த வேலை செய்கிறேனே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நான் மட்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேனேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளவே போட்டி போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நாம் சந்தோஷத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளோட ஃபேமிலிக்கே ரொம்பவே நல்லது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தான். 2 பேருமே ஈக்குவலாக நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலாக வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா தான் ஃபேமிலி ஒழுங்காக ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனாலே இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வரைக்குமே போயிருக்கு. ஏன்னா நான் வெளியே போயிட்டு வரேன், இது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளமே அந்த ஈகோ வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ ஒருத்தரை விட்டு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும். 2 பேருமே வந்து ஹார்ட் ஒர்க்
ஒர்க் பண்ணுறது நம்மளோட ஃபேமிலிக்காக அப்படிங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கணும். உங்க கூட பேசிக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை சாமி வந்து கும்பிட்டாச்சு. ஈவினிங் ட்ரை பண்ணலாம், இப்போ லீவில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் கேக் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து வருமே. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சனால ஓரளவுக்கு ஒரு 70% ஓகேன்னு சொல்லலாம். பட் இதை நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இது என்னால் முடியும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் இது நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிமோட்டிவேட் பண்ணவே கூடாதுங்க. இது கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஆனால் நம்மளோட முயற்சிகள் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கணும். அடுத்து முக்கியமானது, மற்றவங்கள மாற்றணும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. மற்றவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதாவது மேரேஜ் ஆகிட்டு ஒரு மாமியாரை மாற்றணும், நம்மளோட ஃப்ரெண்ட் இப்படி இருக்காங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள அவங்களோட அந்த கேரக்டரை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நாம் தாங்க முட்டாள். எல்லாமே வளர்ந்தவங்க தான், எல்லாமே யோசிக்கிற திறனுடையவர்கள் தான். அதனால் அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நமக்கு அவங்க வந்து செட் ஆகலை அப்படின்னா நாம தான் அவங்கக்கிட்ட வந்து எப்படி பழகணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட வந்து எப்படி பழகணுமா இல்லை விலகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாம் மற்றவங்கள மாற்றக்கூடாது, நாம் நம்மள தான் மாற்றிக்கணும், மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரிங்க. அடுத்து முக்கியமானது நம்மளோட அழகு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கோம், நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கோம், நம்ம கொஞ்சம் ஹஸ்கியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுங்க. நம்மளோட அழகு அப்படிங்கிறது நாம் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அன்பாக இருக்கிறோமா, நம்மளோட திறமைகள் அதுதாங்க நமக்கு அழகு. அந்த அழகு அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளோட ஸ்கின் வந்து சுருங்கிரும். அப்போ அன்புங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி. அப்போ அழகுன்றதே அன்பு தான். நம்மளோட மேல் தோற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாறக்கூடியது, அது கண்டிப்பாக அழகு கிடையாது. ஸோ நம்மளோட அழகை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தணும் அப்படின்னா அன்பால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருப்போம். ஸோ நம்மளோட தோற்றம் அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே வந்து நினைக்கவே கூடாது. இதையெல்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நாம் ரொம்பவே நிம்மதியாக இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம 50 வருஷம் 60 வருஷம், இன்றைக்கி மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான், அந்த வாழ்நாள் அப்படிங்கிறது. அந்த நாட்களில் நாம் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம அடுத்தவங்கள பற்றி யோசித்து நம்மளோட நிம்மதியாக தொலைப்பானே. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த கேக்கை ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். பாய்.